உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா, சோஷியல் டாக். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துதா மனித வாழ்க்கையில்? மாற்றங்கள் ஏற்படுது சார், மாற்றங்கள் ஏற்படுத்தும். எப்படின்னா சார், எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்கள் என்ன அப்படின்னா சார், இந்த பாவ புண்ணியங்கள் நிறைய இடத்துல பேசுகிறாங்க எல்லாருமே. இந்த பாவ புண்ணியங்கள் எப்படின்னா, இப்போ திட்டமிட்டபடி எல்லாருமே போகாது. இப்போ என்ன பண்ணுறோம், உதாரணம் சப்போஸ் ஒரு நாள் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க, ஒரு நாள் கெடுதல் செஞ்சுருப்பாங்க. நல்லது செய்யும்போது அவங்களோட கணக்குகள் கூடும் குறையும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இயற்கையாக அப்படி தான் நம்மளை வடிவமைச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு 4 விஷயம் நல்லது செய்கிறோம். 4 நல்லது செய்யும்போது இவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்படி தான் இந்த கோச்சார கிரகங்கள் தற்காலிகத்தில் நான் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு தண்டனைகளையும் வெகுமதிகளையும் கொடுக்கக்கூடிய கோச்சாரம் சார். இந்த கிரகங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கு பாருங்க. பிறக்கும்போது அது நான் வாங்கிட்டு வரோம். நான் என்ன வாங்கிட்டு வந்தேனோ அதை நான் அனுபவிக்கிறது வந்திருக்கேன். ஆனால் நான் பிறந்தது பிறகு என் கையிலுக்கு வந்தது பிறகு நான் ஒரு 100 எடுத்து செலவும் பண்ணலாம், 100 வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம், 100 முடிஞ்சு கொடுக்கலாம், இல்லை 100 கிழிச்சும் போடலாம். அப்போ தானமாகவும் கொடுக்கலாம், நான் வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுது, பரவாயில்லையே நான் 100 கொடுத்தேன், 50 தானம் கொடுக்குறாரு, இவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு இந்த கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இன்னைக்கு இவரை போய் மீட் பண்ணுங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாய்ப்பு கொடுக்குது சார். கோச்சார கிரகங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் எனக்கு குரு பயிற்சியை பற்றி பார்க்குறேன்னா, எனக்கு குருதசை நடந்துச்சுன்னா குரு பயிற்சி பாருங்கள், எல்லாம் பார்க்காதீங்க. ராகு பயிற்சினா ராகு கேது பயிற்சி மட்டும், ராகு தசையோ கேது தசையோ எப்போனா மட்டும் ராகு கேது பயிற்சி பாருங்கள். இங்கே எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் நல்லதும் செய்ய மாட்டார், கெடுதலும் செய்ய மாட்டார். ஒரே ஒருத்தர் தான், அவர் மட்டும் தான் அல்டிமேட். அதுக்காக எல்லா கிரகங்களும் சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி எல்லாத்தையும் பார்க்கணும். மெயினாக நம்ம இந்த சனி பயிற்சியை பார்ப்போம். சனி தசை நடந்துச்சுன்னா நீ கவனமாக இருங்க. வண்டி வாங்காதீங்க, வீடு வாங்காதீங்க. வீடு வாங்கினா வண்டி வீடு வாங்கினா சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட இடம், தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட தீரா பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அவமானங்கள் சம்மந்தப்பட்டது இந்த சனி தசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உலகத்தில் 1 கோடி பேருக்கு இருக்குது சார் சனி தசை. 1 கோடி பேருக்கு நடக்கும் சார். இப்போ சனி தசை இருக்குல்ல, சனி தசை யாருக்கு வேணா நடக்கலாம் பாருங்க. சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ, அதிதரமோ, அதிசூட்சமோ கூட இருக்கலாம். அந்த அத்தனை பேருக்குமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமான்னு இருக்கும் சார். அவ்வளோதான் விஷயம். சனி தசை இப்போ ஒருத்தருக்கு நடக்கவே இல்லை, சனி பயிற்சியை பார்க்கணும், பார்க்காதீங்க, இப்படி தான் சார் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தருக்கு நல்ல தசை அப்படின்றது எது? அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிட்டோம் நல்ல தசை நம்ம வச்சுக்கிறதா சார். அதெல்லாம் கிடையாது. நல்ல தசையும் கிடையாது, கெட்ட தசையும் கிடையாது. நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், ரொட்டேஷன் தான். இங்கே 30 நாள், இங்கே 30 நாள், இங்கே 60 நாள், இங்கே 60 நாள், இங்கே 120 நாள், இங்கே 120 நாள், இங்கே 180, 150, 150, 180, 180. நீங்கள் என்ன பேலன்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன எப்படி உங்களை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் அங்கே நடைபெறும். இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படியே எல்லாமே நல்ல தசையாக வந்துடாது, இல்லை எல்லாமே கெட்ட தசையாக வந்துடாது. வாய்ப்புகள் கொடுக்கும் சார், பயன்படுத்த மாட்டாங்க சார். நான் 12B படம் சார் என் வாழ்க்கையில் முதல் முறையாக என் வாழ்க்கையை மாற்றினது. அந்த 12B படத்தில் அந்த ஹீரோ ஒரு பஸ்ஸில் ஏறினா இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அந்த படத்தில் அந்த பஸ்ஸில் வேலைக்கு போய் எப்படி பண்ணுறாரு, அந்த மிஸ் பண்ணாருன்னா அந்த ஆட்டோ கிராஸ் ஆகும், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் அந்த வேலை கிடைக்காம எப்படி கஷ்டப்படுவார் அப்படின்னு என் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த ஜோதிடத்தை அதான் சொல்கிறேன்ல, இந்த ஜோதிடம் வர்றதுக்கு 1 2 இல்லை, எனக்கு டெஸ்ட் வச்சது நிறைய. ஏன்னா இந்த ஜோதிட முறையை உருவாக்குறதுக்கு, இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணுறதுக்கு, இந்த பாத்திரங்கிறத என்னைய சொல்கிறேன், இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ டெஸ்ட்டு சார். நான் நான் ஒரு படம் பார்த்தேன்னா இந்த ஜோதிடத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அப்போ அந்த 12B படம் ஒருத்தர் ஏறுறாரு, ஒருத்தர் ஏறலை. ஒரு ஆட்டோ சின்னதாக கிராஸ் ஆகும், கிராஸ் ஆனால் என்ன கிராஸ், இதேமாரி நம்ம நிறைய வாய்ப்புகள் இழந்துடுறோம் சார், நிறைய வாய்ப்புகள். நான் ஏன் அவரை போய் பார்க்கணும், நான் ஏன் அவர்கிட்ட போய் பேசணும், நான் யார் தெரியுமா? சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நிறைய நபர்கள் நம்ம பார்க்குறோம். இங்கே யார் பெரிய மனிதர்கள், சின்ன மனிதர்கள் கிடையாது. இடத்துக்கு இடம் அவரவரும் பெரிய மனிதர்களாக நினைத்து கொண்டு வாழ்கிறோமே தவிர, இங்கே பெரிய மனிதர்கள், சின்ன மனிதர்கள், இன்னொரு இடத்துக்கு போகும்போது பெரியவர்கள் சின்னவர்களாகவும், சின்னவர் பெரியவர்களாகவும், பெரியவர் பெரியவர்களாகவும் நம்ம தோணுதே தவிர, இங்கே இந்த காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். நீங்கள் எத்தனை பேர் என்னென்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் 1000 டாக்டர் வச்சு பார்த்தாலும் காலம் முடிஞ்சு போச்சுன்னா அது பாட்டு போய் தான் ஆகணும். அதேமாரி பேரை மாற்றினாலும் சரி, வாஸ்து மாற்றினாலும் சரி, எந்த ராசிகளில் போட்டாலும் சரி, இந்த ஜாதகம் இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு அழகாக கொண்டாடி வாழ்க்கையில் நம்ம அணு அணுவாக நம்ம வாழ்க்கையை ரசிக்க முடியுமே தவிர, இதில் நல்லதும் இல்லை, இது கெட்டதும் இல்லை. இது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் குருதசை நல்லதெல்லாம் கிடையாது. குருதசையில் ஒன்றுமே ஆண்டியாகி எத்தனை ஒன்றும் இல்லை. சந்திரசேகர்னு சொல்லி ஒருத்தர் சார், ஈரோட்டுக்காரு சார், அவர் லக்கணம் ரிஷப லக்கணம்.
11 சந்திரன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓஹோன்னு பண்ணலாம் அப்படின்னாரு. அதே லக்கணம் துலா லக்கணம் 10ஆம் தேதி சந்திரன் 6ல் மீன ராசிக்காரு 3 கோடி ரூபா ஒரே நாளில் எரிஞ்சு துணிக்கடை எரிஞ்சு நஷ்டமாக போச்சு. ஒரு ரிவ்யூவே கொடுத்துருக்காரு சார் அவர் என் கிளாஸில். என்ன மூர்த்தி இப்படி சொல்லிவிட்டா நீ? ஒரே நிமிஷம் தான் சார் அவருக்கு புரிய வச்சேன். ஊரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரையும் சொல்கிறாரு. யார்கிட்ட பார்த்தேன்னு சொல்கிறாரு சார். நான் இப்போ சொல்ல முடியாது. அவர் அந்த என்னுடைய கிளாஸில் என்ன சொல்கிறாரு, நான் இந்தந்த ஜோசியர்கிட்ட நான் பார்த்தேன், எவ்வளோ பணம் கட்டேன்னு சொல்கிறாரு சார். எனக்கு ரிஷப லக்கணம் சரி 11ல் சந்திரன் 3ஆம் தேதி 11ல் இருக்குது ஓஹோன்னு இருக்கும். ஒரு சந்திர தசை நடக்கு சூப்பர் தசை நடக்குது உனக்கு நல்லா ஓஹோன்னு வரும் அப்படின்னாரு. ஏஎல்பி லக்கணம் துலா லக்கணம் 6ஆம் வீட்டில் தசை நடத்துகிறாரு. 10ஆம் தேதி 6ல் இருந்துச்சுன்னா மொத்தம் காலி. லக்கணாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்குது, ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குது, மொத்தம் காலி எரிஞ்சு போச்சு, துணிக்கடை எரிஞ்சு போச்சு, 3 கோடி ரூபாய்க்கு நட்டம். இன்சூரன்ஸை போட்டு கிளைம் பண்ணி இப்போ தான் வந்திருக்காரு. அவர் ஜோசியம் படிக்க வந்தார் சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு நீதிபதி படிக்கிறாங்க சார். ஒரு கிளாஸில் வந்து யார் யார் ஒரு எல்லாரையும் படிக்கிறாங்கன்னா அதுக்கான அந்த அமைப்பு வேணும் பாருங்கள். ஒரு நீதிபதி அம்மா படிக்குது, அவ்வளோ அழகாக பதில் சொல்லுங்கள். நீதிபதி இப்போ உங்கள்கிட்ட ஜோசியம் படிக்கிறாங்களா? அவங்களே ஒரு வீடியோ பதிவு நம்ம நடிகர் ராஜேஷோட பேசியிருக்காரு. ராஜேஷோட அந்த அம்மா பேசியிருக்காங்க, அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. ரொம்ப புரியுது. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்களை அவங்க உணர்ந்து அவங்க நான் ஒரு முறை இது சரின்னா தவறுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது நீங்கள் தானே சொல்ல முடியும். ஏன்னா பழத்தை நான் ஒரு நான் ஒரு பழமாக காய்ச்சி தொங்குறேன். இந்த பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியாக இருக்குது, ருசியாக இல்லை நீங்கள் தான் சொல்ல முடியும். அந்த அம்மா சொல்லுது. நம்ம டாக்டர் சுரேஷ் சாருன்னு சொல்லி சன் டிவி நியூஸ் வாசிப்பார், அவர் வந்து படிச்சுட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. உங்களை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுரை எழுதிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நிறைய வக்கீல்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க உங்ககிட்ட. அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு தடவைக்கு 200 பேர் 300 பேர் படிப்பாங்க. ஒரு 3 மாற்றி ஒரு தடவை படிப்பாங்க. ஒரு 3 மாற்றி ஒரு தடவை 2 மாற்றி ஒரு தடவை வகுப்பு வரும் சார். ஒரு முதல் வாரம் இல்லை 2வது வாரம் பேசிக் அட்வான்ஸ் வகுப்பு 2 வகுப்பு சார். 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்ன? பேசிக் கிளாஸு, அட்வான்ஸ் கிளாஸு, அதாவது அட்வான்ஸ் லெவல் 2ன்னு சொல்லி ஒரு 3 கிளாஸ் சார். இந்த பேசிக் கிளாஸில் வந்து யார் வேணால் படிக்கலாம். என் ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் தொழில்முறை ஜோதிடம் படிக்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் வந்து தான் சார் ஆகணும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்து ஆய்வு பண்ணணும், இன்னும் துல்லியமாக ஆய்வு பண்ணோன்னா அட்வான்ஸ் லெவல் 2. அது வந்து டீச்சர்ஸு இந்த கோச் இவங்களுக்காக அந்த இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸு பேசிக் ரெண்டுமே ஒரு படிக்கணும் எல்லாருமே அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்கள் வெப்சைட்டை பார்த்தா அதில் பல ஜோசியர்கள் இருக்காங்க. எல்லாரோடவும் பேசக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தரீங்களா உங்களுக்கு? எல்லாருமே பார்க்குறாங்க சார். ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அவங்க போய் தனித்தனிப்பட்ட முறையில் பார்க்குறாங்க சார். அவங்க ஏன்னா அவங்க போய் பார்த்தா தானே சார் அது சரியாக தவறான்னு சொல்ல முடியும். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன், இது சரியாக தவறான்னு எப்படி தெரியும்? நான் திறந்து காமிச்சா தானே சரியாக. ஒரு ஜோதிடம் என்பது என்னென்னா, இந்த பண்டைய காலத்துலேருந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் வழியாக வந்த விஷயத்த சொல்லியே கொடுக்கல யாரும். அது சொல்லிக் கொடுக்கணும்ல. நான் ஒரு முறை ஆய்வு பண்ணியிருக்கேன், இது சரி தவறாக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு அதை உணருங்க. ஆனால் இதை நான் சொல்லாமலே வச்சுருந்தான்னா இந்த கலை அப்படியே இதாகிடும்ல. அதுக்காக தான் அதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தது முதல் முறையாக. இப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது விஞ்ஞானம். ஜோதிடத்தை தாண்டி பல பேர் பிரச்சனை பார்க்குறாங்க. பிரச்சனை அப்படின்றது என்ன? நாங்கள் என்ன பண்ணோம், 120 தாந்திரிகம் தானே இது? இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கணக்கு முறைகள் தான் சார். ஆமாம் 120க்குள்ளே நம்பர் சார். நாங்கள் இப்போ அதுலேயே ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், பிரசன்னத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர். நான் என்ன பண்ணேன், 120க்குள்ளே ஒரு நம்பர் நீங்கள் வந்தோடனே நான் ரேண்டமாக ஒரு நம்பர் போடுவோம். அந்த நம்பருக்கு அது வந்து ஒரு ஜாதகமாகவே கிரியேட் ஆகிடும். எல்லாமே அதேமாரி சாஃப்ட்வேர். ஒன்றுமே அந்த சாஃப்ட்வேர் பதிவு பண்ணது அப்படியே பதிவு பண்ணிடுவோம். இந்த பிரசனம் இருக்குல்ல, இந்த பிரசனத்தை கிளிக் பண்ணி இந்த ரேண்டம் நம்பர்னு போட்டுட்டு அவ்வளோ முடிஞ்சு ஜாதகம் வந்துடும். நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிங்க, இப்போ யாரோ ஒருத்தர் நினச்சிக்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து நீங்கள் இப்படி போடுற என்ன சொல்லி வர்ற ஜாதகம் இப்போ ரேண்டமாக என்னுடைய ஜாதகத்தோட பொருந்துமான்னு கேட்குறேன். 100% பொருந்தும் சார். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதில் இருக்குது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அது நீங்கன்னு கிடையாது சார். இப்போ யாரோ ஒருத்தர், இப்போ ஒரு பாஸ்கர்னு சொல்லி ஒருத்தர் நினச்சிருக்கீங்க, ராஜான்னு சொல்லி ஒருத்தர் நினச்சிருக்கீங்க, முரளின்னு சொல்லி ஒருத்தர் நினச்சிருக்கீங்க, கௌதம் சொல்லி ஒருத்தர் நினச்சிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் நினச்சிருக்கீங்க, அவருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இப்போ யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கீங்க, அவருக்கு ஒரு ஜாதகம் போட்டாச்சு. இப்போ சார் அவருக்கு வந்து இப்போ கல்யாணத்தை பற்றி ஒரு கேள்வி சார். இல்லை சார் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கார் சார், இப்போ கல்யாணம் இப்போ அதை பற்றி பேச வேண்டியதில்லை. நீங்கள் உலகத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் அதுவாக கனெக்ட், அதாவது நம்பராகவே வந்துடும் சார். காதலிக்கிறாரு, அதனால் நீங்கள் ஜோசியம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த இதில் கணக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 7ல் 5 11 வந்துருக்கு சார். 7ஆம் வீட்டில் 5 11 வந்திருக்கு. அதில் 7ன்னு போட்டு 5 11 வந்துருக்கு பாருங்க சார். 5 11னா காதலிக்கிறது.
இப்போ ஒரு காலேஜில் ஒரு பொம்பளை பிள்ளை வருதுன்னு வச்சுங்களேன் சார், இந்த நேரத்தில் வந்து இந்த கேள்வி கேட்கறது முன்னாடி வந்துச்சுன்னா நாங்கள் பிரசனம் போடுவோம். பிரசனம் போடும்போது இந்த பொம்பளை பிள்ளை காதலை பற்றி கேள்வி கேட்க வந்திருக்கு, அது நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கேட்க வந்திருக்கு, அது நடக்கும் நடக்காதுன்னு அந்த இடத்துல சொல்லிடுவோம். இந்த காதலிக்கிறது இப்போ காதலிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிடுவோம். இப்போ இல்லை சார் கல்யாணத்துக்கு போவோமா அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போவோம். இப்போ இந்த ஜாதகத்தில் கேட்டால் கல்யாணத்துக்கு போவோம். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கா? நேரம் இருக்குது. இல்லை சார் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து வருவாங்க, சார் எனக்கு வந்து 27 வயசு சார் அப்படின்னு பார்ப்பாங்க. 34 வயசு சார் அப்படிம்பாங்க. சார் 34 வயசு, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து 29 வயசில் கல்யாணம் ஆகிருக்கணும் சார். இல்லை சார், அவங்க அம்மா அப்பா ஜாதகம் நோட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் அமெரிக்காவில் இருப்பார் பையன். சார் எங்கள் பையன் 34 வயசு சார், கல்யாணம் ஆகலை சார், ஆனால் ஜாதகமெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு, எங்கள் 29 வயசில் கல்யாணம் ஆகிட்டுங்க, உங்களுக்கு தெரியலைங்க. அவர் 4 வருஷம் என்ன பண்ணுறாரு, குடும்பம் நடத்திட்டு அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே சொல்லலை. இதை விட இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு சார். என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறதுக்கு என்கிட்ட வர்றாரு, ஃபோனில் பேசுகிறாரு. உடனே என்ன சொல்கிறாரு, ஃபோனில் பேசும்போது அதுமாரி கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்குறாரு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சார் போன வருஷம் முதல் வருஷமே உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டே சார், என்ன சார் ஜாதகம் 2 வருஷம் முன்னாடி வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் 2 வருஷம் இப்படி கல்யாணம் பண்ணாமல் இப்படி இருப்பீங்க? எல்லாம் இல்லை சார், நீங்கள் ஏதோ எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒத்து வரல, நீங்கள் வேறு யார்ட்ட வேணால் பார்த்துங்க அப்படின்ட்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியுது, அவர் ஒத்துக்கலாம். இல்லை இப்போ நம்மகிட்ட ஜாதகம் அவர் கல்யாணம் உண்மையில ஆகலை சார், இப்படி அவர் உண்மையிலே கல்யாணம் ஆகாம தான் நம்மகிட்ட கேட்குறாரு, பொய்யெல்லாம் சொல்லலை. புரியுது. ஆனால் நானும் ஜாதகத்தில் கல்யாணம் ஆயிருக்குன்னு கணக்கு காமிக்குது சார். சார் கல்யாணம் ஆகிரு வேணா பஸ் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் வந்துட்டு நீ பஸ்ஸே வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, எப்படி வரலை? 2 வருஷம் ஆகுது வந்துதான், 2 வருஷம் வாய்ப்பு வந்துருக்கணும். இல்லை நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணீங்களா, இல்லை ஏதாச்சும் கல்யாணம் வேறு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா, கரெக்ட் கல்யாணம் ஆமாம் வாழ்ந்தீங்களா? இல்லை சார், அப்படிலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2019 ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். இல்லை அந்த டயத்தில் உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஆமாங்க சார், நான் அமெரிக்கா போகிறதுக்காக ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் அமெரிக்கா வந்தோம் சார். ஆனால் அவர் ஜாதகம் பார்க்குறப்ப 2023 விசாக்காக பண்ணியிருக்காரு. அதான் சொன்னேன், ஏன் சார் அது சொல்ல வேண்டியதானே சார், இது பண்ணணும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு நாங்கள் பண்ண போகிறோம், பண்ணுங்க. அது இது சரியோ இது தவறோ, இது சரியா தவறான்னு தெரியாது. அப்போ அதை பண்ணீங்க, அது கரெக்டாக சரியானது தெரியாது. ஆனால் அந்த திருமணங்கிறது எங்களுக்கு அதான் தெரியும். நீங்கள் அது என்ன பண்ணீங்க, அது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா இல்லை போனீங்களா போகலன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன ஜாதகத்தோட அமைப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கணும், அது ஏன் நடத்திருக்கீங்க? பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வர்றவங்க எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக கேட்குறாங்க? திருமணம் பற்றி தான். திருமணம் தான் சார், குழந்தைகள் பற்றி, காதலை பற்றி. காதல் சம்பந்தம் தான் அதிகம். காதல் ரொம்ப எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 13 வயசுலேருந்து 24 25 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு 10 வருஷம் அந்த ஒரு 10 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே காதல்ங்கிறது. ஏன்னா இந்த அப்பா அம்மா ஏன் ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறது காரணமே, தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மகளையும் இதை பார்க்கணும் சார். ஏன்னா இவங்க வேலை அடுத்தது போய்கிட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ ஜோதிடம் தெரிஞ்சால் கூட, லக்னாதிபதி 5ல் இருக்குது, 5ஆம் அதிபதி 7ல் இருக்குது, 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது, உனக்கு உன் பொண்ணு காதலிக்கு உன் பையன் காதலிக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது. நானும் சொல்ல காதலியத்தை பார்த்தா தெரியும் சார். சார் பஸ் ரூட்டு தானே சார், நீங்கள் அவ்வளோதானே சார், பஸ் ரூட்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாத சார், இந்த ரூட்டு இப்படி போய் லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு தெரியாது சார். அதேமாதிரி தான் சார், என் ரூட்டு எனக்கு தெரியும், உங்கள் ரூட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளோதானே. உங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், என் பார்த்த ரூட்டு தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், காதலிக்க தப்புன்னு நான் சொல்லுவேன், கவனமாக போடணும். நீங்கள் யாருடைய நிகழ்வையும் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து காலம் கடந்தது பிறகு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இந்த பெற்றோர்களும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன பார்த்து பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு பையனுக்கும் பெற்றோர்களும் எதிர்பார்ப்புகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. அதுக்குன்னு ஏன்னா வரைமுறை இருக்குது சார். காதெல்லாம் பார்த்து வர்றதில்ல, கிரகம் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, அதுதான் நான் சொல்கிறேன்ல. நீ பார்த்தா தானே கொஞ்சம் புரியும். நான் காதலிச்சேன் சார், என்னை விட்டுட்டு போயிட்டான் சார், நான் காதலிச்சேன் சார், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா. எத்தனை பேர் நம்மகிட்ட என்கிட்ட வர்றாங்க சார், எல்லாருமே டெய்லி அது ஒரு சங்கடமாகவே இருக்குல்ல. அப்போ விட்டுட்டு போகணும்னு தெரியுதுல்ல, அப்போ ஏன் நீ காதலிக்கிறார்? எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தால் காதல் பற்றிக்கும்? இப்போ மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், இந்தமாதிரி 1-5 லக்கணங்கள் வந்துச்சு, சூப்பராக இருக்கும் சார். டக்குன்னு இப்போ எனக்கு மேஷ லக்கணம் போகுது சார், இன்னொரு பொண்ணுக்கு சிம்ம லக்கணம் போகுது சார், 2 பேரோட ஈர்ப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும் சார். அப்படி சந்திச்சாலே டக்குன்னு பேசுவாங்க சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் காதல்கள் நிறைய வகை இருக்குது சார். இணக்கவர்ச்சிகளாக இருக்கலாம், அது ஒரு தலைப்பட்ச காதலாக இருக்கலாம். ஆனாலும் இப்போ உதாரணமாக மேஷ லக்கணம் ஏஎல்பி லக்கணமாக போய் அடுத்த துலா லக்கணம் போயிருந்தாலோ, இல்லை துலா லக்கணம் வந்து ஒருத்தருக்கு போய் அடுத்த கும்ப லக்கணம் போயிருந்தாலோ, இந்த ராசிகள் ஒரே ராசிகளாக வரும்போது இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு காதல் ஈஸியாக வரும்.
1-9 வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரிஷபலக்கணம் போய் கன்னி லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ரிஷபலக்கணம் எனக்கு, இதேமாரி இன்னொரு பொண்ணுக்கு கன்னி லக்கணம் போணுச்சுன்னா சூப்பரா இருக்கும் சார். எந்த பொருத்தம் பார்க்க வேண்டியதில்ல சார். அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டே இருக்கும். ஏன்னா 10 வருஷம் எனக்கும் மாறும், என்னுடைய மனைவிக்கும் மாறும். எனக்கும் மாறும், என்னுடைய மனைவிக்கும் மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த இன கவர்ச்சிங்கிறது இருந்துட்டே போயிடும். ஆனா சில பேர் இது பார்க்காம அந்த தசை நெறைய பேர் சார், எத்தனையோ பேர் சார் இந்த தசாபுத்தி வந்து பொருந்தாதுன்னு சொல்ற ஜாதகம், கல்யாணம் பண்ணி எவ்வளோ சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ ஜாதகம் பொருத்தமே பார்க்காதவங்க எத்தனையோ பேர் சந்தோஷமா வாழ்றாங்க. ஜாதகம் பொருத்தம் பார்க்கலனாலாம் இல்ல. பூனை கண்ணம் மூடுனா உலகம் இருண்டு போணுச்சுன்னு மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, அவங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் 2 பேர் பொருத்தம் இருக்கு. அத தொட்டு தான் அந்த அமைப்பு போடும். நீங்க ஜாதகம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மேஷ லக்னமா இருக்கும், ஒருத்தர் சிம்ம லக்னமா இருக்கும். ஒருத்தருக்கு ரிஷப லக்னமா, ஒருத்தர் கன்னி லக்னமா இருக்கும். ஒருத்தர் மிதுன லக்னமா இருக்கும், ஒருத்தருக்கு துலா லக்னமா இருக்கும். மிதுனமும், துலாமும் ஒன்றோடு ஒண்ணு ஈர்க்கும். அந்த காந்தம் எப்படி இருக்குமோ அதே மாரி ஈர்த்துரும். இதுக்கு ஏன் சார் பொருத்தம்? இந்த பொருத்தம் இருக்கும். அவங்க ஆனா என்ன சொல்லுவாங்க, "நான் பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணேன்." சார் நீங்க யாருங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு? மேலேருந்து அவன் பொருத்தம் கட்டுறான். எனக்கு இன்னார் மனைவி, எனக்கு இன்னார் மனைவின்னு பொருத்தம் கட்டுறோம். சில பேர் பார்க்குறாங்க, ஓரளவு நல்லபடியா போறாங்க. இல்ல கொஞ்சம் கவனமா இருந்து போகணும்னா, கொஞ்சம் பொறுமையா போறோம். அப்படிங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமும் சரி, காதலையும் சரி. இது 2ம் ரொம்ப கவனமா இருக்கும். குழந்தைகள் நெறைய சம்மந்தப்பட்டது. நெறைய கேள்விகள் சார். குழந்தைகள் பிறப்பு என்னன்னா, சில பேரு இந்த கணவன் மனைவி உறவுகள் வந்து என்னன்னா, ஆண்மை இல்லைன்னு பெரிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70 ஜாதகம் விவாகரத்து வர்றது. 100 ஜாதகம் விவாகரத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா, 60 ஜாதகங்கள் வந்து ஆண்மை குறைவுங்கிற இடத்துல தான் சார். 60 ஜாதகம் ஆண்மை குறைவு. ஆமாம். ஓ! அது வருது. விவாகரத்து சம்மந்தப்பட்ட 100 கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 60% தான். 60% வந்து மத்த இப்ப எங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அம்மா ஒத்துக்கல, என் பொண்டாட்டி தனி குடித்தனம் போனா, இப்படி பிரச்சனை 40%. வீரியத்துக்கு மட்டும், ஆண்மைக்கு மட்டும் 60 ஜாதகம் அப்பா! பிரச்சனைக்கு வருது. அது என்ன சொல்றோம்? ஒண்ணும் இல்ல சார். மேஷ லக்னம் போகுது சார். 3ஆம் வீடு மிதுன லக்னம் சார். அந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்ப்பு குறைவு தான் சார் குறையும். ஓ! அப்படிதான் சார் இருக்கும். ஆனா 4 வருஷம் கழிச்சு இந்த லக்னம் மாறும்போது, அந்த இணக்க வரிசை ஆட்டோமேட்டிக் தூண்டும். ஓ! ஆட்டோமேட்டிக் அந்த வீரியம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அது தெரியாம, உடனே கரெக்ட்டா அப்பதான் சார் கொஞ்சம் இன்னும் ஒரு 6 மாதத்துல அந்த லக்னம் மாறும் சார். அதுக்குள்ள முடிவு எடுத்துடுவாங்க சார். இந்த பொண்ணும், பையனும். கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்களேன். அதான் சொல்றேன். ஒரு இதுக்கு தான் சார் நம்ம இது வந்து ஒரு அறிவியலா இருந்துச்சுன்னா, இன்னும் வந்து இவங்க எல்லாருமே அறிவியல் இல்லன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த மனிதன கடவுள் நம்ம ஒரு ஒரு ரோபோவ ஜெயிக்க வச்சு, ரோபோவ நடக்க வச்சதுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அப்ப நம்மள யாரோ ஒருத்தன் நடக்க வச்சிருப்பான்ல. என்னைய படைச்சவன்னு ஒருத்தன் இருப்பான்ல. அவன் இந்த எவ்வளோ அழகா இந்த கெமிக்கல கரெக்ட்டா ரியாக்ஷன இந்த உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும், சந்தோஷத்தையும், வீரியத்தையும் எவ்வளோ அழகா படைச்சிருக்காருங்கிறீங்க. இந்த இறைவனோட படைப்பும், இந்த ஜோதிடமும் அவ்வளோ அழகா ஒரு மேனுவல் தான் சார். இந்த இந்த மனிதனோட மேனுவல் சீட்டு சார் இந்த ஜாதகம், இந்த ஜோதிடம். இத படிச்சுட்டாங்கன்னா, ஒரு ரோபோவ அழகா கையாள தெரியாதா? இந்த ரோபோ கையாள தெரிஞ்சுச்சுன்னா, இந்த மனிதன அழகா நமக்கு டியூன் பண்ண முடியாது. இந்த மனிதன அழகா கைக்குள்ள வச்சுக்க முடியாது. காலத்த கையில வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். எத்தனை பேர் வேணாலும் எடுத்துங்க. நான் அதான் சொல்றேன். என் கிளாஸ்ல வந்து படிச்சுட்டு, நீங்க யார் வேணாலும் இன்டர்வியூ எடுங்க சார். ஏஎல்பி படிச்ச யார் வேணா அச்சயலக்கணம் பத்தி படிச்ச நீங்க 100 ஸ்டூடண்ட் சார். நான் நம்பர் குடுத்துர்றேன். நீங்க யார வேணா கூப்பிட்டு கேளுங்க. நான் என்ன சொல்றேனோ அதே தான் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஏன்னா மனிதர்கள் வாழ்க்கை ரொம்ப சுருங்கி போச்சு சார். ரொம்ப ஸ்பீடா இருக்கிறோம். எல்லாருமே வேகமா நடக்கணும்னு நெனைக்கிறோம். அது இந்த மேனுவல படிக்காம, இந்த ஜோதிடத்த படிக்காம, இந்த அச்சயலக்கணம் பத்தி ஜோதிடத்த படிக்காம, நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியா. நான் இப்ப ஜெயிக்கலாம். நான் போய் ஜெயிச்சுட்டேன். இப்ப உதாரணமா நான் வந்து ரூ. 1,00,00,000 சம்பாரிச்சுட்டேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். ஏய் நீ 100,00,00,000 சம்பாரிக்க வேண்டியதுயா. நீ 1,00,00,000 சம்பாரிச்சே பெருசுன்னு சொல்ற. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றாங்கல்ல. உன் ஜாதகத்த பார்த்துருந்தீன்னா, நீ உன்னுடைய வேற 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 மாரி லெவல் அப்படின்னு வேற தெரியும். லெவல்ல. இப்ப நான் ஒரு வார்டு பிரசிடென்ட் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றாரு. ஏய் நீ பிரசிடென்ட் ஜெயிக்க வேண்டிய ஆளே இல்ல. அந்த மாரி இது மாரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். சத்யான்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட். நான் அவங்கள்ட்ட பச்சை கலர் இங்குல கையெழுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கும் அரசியலும் சம்மந்தம் இல்ல. பச்சை கலர் இங்குல வந்து கையெழுத்து போட்டாங்க. நான் சொன்னேன், "நான் பிரசிடென்ட் நிக்க போறேன்னு இப்ப சொல்றாங்க." நான் கேட்டேன், "ஏங்க உங்க கையெழுத்து எவ்வளோ தூரத்துல இருக்கு பச்சை கையெழுத்து. நீங்க எங்க பிரசிடென்ட் போய் போட்டி போடுறீங்க?" நான் எவ்வளோ தூரம் நான் ஒரு எம்எல்ஏக்கோ, ஒரு எம்பிக்கோ அவ்வளோ அந்த கேட்டகரியில நான் ஒருத்தர சொல்றேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இன்னமும் அதே இடத்துல நிக்கிறாங்க. அவங்களோட லெவல் அதுதான்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது சார். அதையும் தாண்டி நெறைய லெவல் இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த புரிதல் வந்தா, ஜாதகத்த படிச்சா மட்டும் தான் சார் புரியும். இல்லன்னா ஏதோ நம்பளும் வந்து பயணிக்கிறோம், நம்மளும் ஜெயிச்சுட்டோம், நம்மளும் ஜெயிச்சுட்டோம். அப்படியெல்லாம் இல்ல. இல்ல ஜெயிக்க படிச்சு தெரிஞ்சுக்கலனாலும், அந்த காலம் வரும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரதானே வராது செய்யும். சார். ஆ. இப்ப ஒரு அரபு மொழியில பஸ் போகுது. நான் எப்படி சார் ஏற முடியும்? தமிழ் மொழியில படிச்சா தானே சார் நான் அந்த பஸ்ல ஏற முடியும். இங்கிலீஷ்ல படிச்சா தானே சார் அந்த பஸ்ல ஏற முடியும். அதேமாரி எனக்கு அந்த பகுத்தறிவுன்னு ஒண்ணு வரும்போது, என் பாதைன்னு தெரிஞ்சா வரும்போது, அதுக்கான அந்த டைம் வரும்போது, அதுக்கான நான் அந்த ஏறுவேன். ம். எல்லாருமே வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டைம் வரும்போது நடக்கும். டைம் வரும்போது நம்மளும் அதுக்கு சில விஷயங்கள அந்த டயத்துல அந்த பஸ்ல ஏறணும். இல்ல, இல்ல இந்த பஸ் எல்லாம் என் பஸ் இல்லன்னுட்டா அந்த பஸ் போயிட்டே இருக்கும். அடுத்த பஸ் வந்துரும். இது என் பஸ் இல்ல. இந்த பஸ் கருப்பா இருக்கு. இந்த பஸ் சேப்பா இருக்கு. இந்த பஸ் ஓட்ட பஸ்ஸா இருக்கு. இது ஏசி பஸ்ஸா இருக்கு.
ஏசி பஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போக வேண்டியது மேற்கா போக வேண்டியது கிழக்கா போகிற பஸ்ஸில் ஏறினா எப்படி இருக்கும் வாழ்க்கை? இப்படி தான் சார் வாழ்க்கையில் நிறைய பேர். இப்போ வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு மாதிரி ம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விபத்து காத்திருக்கு அப்படின்னு பல அதெல்லாம் கிடையாது சார். ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது சார். உண்மையா? அதெல்லாம் கிடையாது சார். நான் உலகியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம அது வந்து தனிப்பட்ட முறையில் ஆய்வு தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அதை பற்றிக்கு சென்னையை பொறுத்தளவுக்கு மழை வெள்ளங்கள் வர்றது போகிறதோ இருக்குமே தவிர தயவு செய்து இந்த கடல் வந்து உள்வாங்கும், கடல் வந்து ரொம்ப ஈர்க்கும் அப்படிலாம் கிடையாது. இதனோட அமைப்பு இருக்கிறத விட 1% என்ன இருக்கலாம். 99% இதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. இதுக்காக தயவு செய்து இதை போட்டு மண்டைகள் மறுபடியும் போட்டு ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது இப்போ நடக்க திண்டுக்கல் பக்கத்துலலாம் மிகப்பெரிய பிரச்சனை வருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து சொல்கிறேன் சார். பொதுவாகவே இன்றைக்கி ஊருக்குள்ளே எடுத்துக்கிட்டால் டெய்லி பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல நிலச்சரிவு இருக்கும். ஒரு நாங்கள் 2019 எங்கள் ஊரில் சார் வேதாரண்யத்தில் வேந்தர் டிவியில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்ம என்ன பண்ணுறோம், சனிப்பெயர்ச்சி பலன் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு 5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நாகப்பட்டினத்தில் வேதாரண்யத்தில் புயல் 7 புயல் கரை கிடக்குதுன்னு சொல்கிறேன். எப்படி எங்கள் ஊரில் கரை கிடக்குன்னு நான் சொல்லிவிட்டு புயல் வர்றனே எங்கள் ஊரில் இருக்கிறோம் போய் புயல் அடிச்சிச்சு. 2019 எங்கள் ஊரில் புயல் அடிச்சிச்சு. அதுமாரி இயற்கை நிகழ்வுகளும் அது நடந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். இந்த வருஷம் புயல் வரும், அதே இங்கே நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர் சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரும். அதெல்லாம் வெப்பம் அதிகமாகும், இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த சென்னையை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும், பெரிய அளவில் கடல் வந்து பேரிடர் இருக்கும். அதெல்லாம் வந்து சென்னையே காணாமல் போகும்னு ஒரு நிகழ்வு பார்த்து என்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் நிகழ்வு இல்லை. அது 2040 நடக்கும் சொன்னாங்களா? 2040 நடக்கிறதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லை. அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க எல்லாருமே ஏதோ வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணணும் சார். என்ன சார் ஆதாரம் இருக்குது? சூரியன் பக்கத்தில் சுக்கிரன் போகும்போது, அதுவும் வந்து கார்த்திகை மாதத்தில் சூரியன் பக்கத்தில் சுக்கிரன் போகும்போது அடைமழையும் இல்லை சனி பார்வையில் இருந்தால் மட்டும்தான் அடைமழை பெய்யும்னு இருக்குது. இந்த வருஷம் வரப்போகுது. இந்த வருஷம் சூரியன் பக்கத்தில் வரப்போகுது. வர கார்த்திகை மார்கழியில் வருது. கார்த்திகை மாதம் 22, 23 வரப்போகுது, மழை பெய்ய போகுது. இது வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை சார், 100 வருஷமாக இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. இப்போ அதை நம்ம உங்களோட டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸை நான் எடுத்து ஆய்வு பண்ணுறேன். இப்போ சென்னை வந்து மொத்தமாக காணாமல் போகும்னு சொல்கிறாங்களா? என்ன டேட்டா பேஸ் இருக்குது? என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல முடியாது சார். இவங்க ஏதோ சொல்கிறாங்க, நான் நம்ப மாட்டேன். நான் படித்தவர்களாக இருக்கும்போது, நான் ஒரு ஆய்வு நோக்கத்தில் நான் இருக்கும்போது அதை நான் எடுத்துக்க மாட்டேன். பிரச்சனை இருக்குது, மழை வரும், வெள்ளம் வரும், தண்ணி தேங்கும், இதெல்லாம் சென்னையில் இருக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் இதே தான் வரும், நடக்கும் தான். இதெல்லாம் வந்து ஏன்னா மழைன்னு பெய்ய தான் செய்யும், ஆறு தேங்க தான் செய்யும், அது வழியாக தான் போகுது. இதுக்கே வந்து உடனே வந்து சென்னையை காணாமல் போயிடும், சென்னையை வந்து காஞ்சிபுரத்தில் தான் தலைநகர் இருக்கும், அதெல்லாம் போய் 2040 2050 கூட நடக்காது. இதெல்லாம் நல்லாவே சொல்லுங்கள் எல்லாத்தையும். இந்த அரசியல் சூழ்நிலையை பற்றியும் நீங்கள் கணிக்கிறது உண்டா? நிறைய கணிக்கிறது உண்டு. ஆனால் இப்பொழுதுக்கு அந்த சூழ்நிலை நிறைய இல்லை. ஏன் அப்படின்னா 2019 தான் மோடி 2வது டைம் பிஎம் வர மாட்டார்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து இது லைவாக ரெக்கார்ட் ஆகுதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா பாருங்களேன், கண்டிப்பாக வந்து அடுத்தது அவர் தான் பிஎம் வருவார் அப்படிங்கிறேன். 2வது டைம், 3வது டைம். இப்போ பிஎம் வந்து 3வது டைம், நான் 2வது டைம் சொல்கிறேன், வரமாட்டாது. தனிப்பட்ட பெரும்பான்மையில் யார்? மோடி தான் வருவார் சொன்னீங்க. மோடி தான். வீடியோ ரெக்கார்டிங் அதிலே இருக்குது, அந்த சிஸ்டர் அது இதில் யூடியூப்லேயே நிறைய இடத்துல இருக்குது. சரி, அப்போ என்ன சொல்கிறேன், யாருமே வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி இந்த 5 ஸ்டேட்டில் மட்டும் அந்த இடத்துல வராது, மற்ற ஸ்டேட்லாம் பிடிச்சி தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறோம். அதேமாரி 3வது டைம் வரும்போதும் வர மாட்டார். இல்லை, மறுபடியும் அவர் பிஎம் வந்துடுவார். மறுபடியும் ஒரு நிகழ்வு. அதே 2021 தினகரனில் ஒரு நிகழ்வு, பேப்பரில் ஒரு அடுத்த முதல்வர் யாருன்னு கேட்பாங்க, ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் அந்த நிகழ்வு வந்து வெளியிட்டிருந்தோம். அதையும் வந்து தினகரன் பத்திரிகை அதை வெளியிட்டிருந்துச்சு. அது ஒரு நிகழ்வு. அரசியல் நிறைய இருக்குது. ஆனால் இப்போதுக்குள்ள அரசியல் வந்து 2026 தனிப்பட்ட முறையில் நிறைய ஆய்வு செய்து தான் வெளியிடணும். அது நிறையா இருக்குது. இப்போ 26 பொறுத்த வரைக்கும் விஜய் வேறு அரசியல் களத்தில் குதிக்கிறாரு. அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் நம்ம இன்னும் ஒரு ஜாதகம் இன்னும் பார்க்கல. பார்த்தோன்னே நான் அதை பற்றி பேசுகிறது நான் ரெடியாகிறேன். ஏன்னா அப்படின்னா என்னுடைய நண்பர் தான் அவங்களுக்கு எதாவது பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி ஆய்வு பண்ணிவிட்டு நான் அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுவோம். ஏன்னா ஜாதகம் இல்லாமல் பொதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு பெரிய மாசு இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இந்த ஒரு வளரும் தலைமுறைகளில் அவர் வந்து ஒரு ரொம்ப தெளிவான காயை நகர்த்தக்கூடிய நான் அணுகுமுறையை நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஏதோ அவசர வார்த்தைகளை விடவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்ததில் ரொம்ப தெளிவாக. நானும் இந்த ஒரு 20 வருஷமாக அரசியல் இருந்து நான் பார்த்ததில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காயை நகர்த்தக்கூடிய அமைப்பு வந்து விஜய்கிட்ட இருக்குது.
தெளிவாக நகர்த்துறாரு. ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி நடத்துனாரு, எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு கட்டம் ஏதோ இருக்கிறத விட்டு தான் அவர் நகர்த்துது. சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். அது போக போக நம்ம ஏதோ ஒரு கட்டத்தை வச்சு தான் சொல்ல முடியும். கட்டம் இல்லாமல் நம்ம யார் கட்டத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு நாள் மற்றொரு ஏதோ ஒரு வீடியோவில் அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் வாங்கினது பிறகு நான் பேசுகிறேன். அவர் 2026 எப்படி இருக்கும். ஒரு டஃப் கொடுக்குற இடத்துல நிற்பார். அது பொதுவாகவே வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் தான். இது ஒன்றும் சாதாரண கூட்டம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து அரசியல் வரும்போது காலம் கடந்து தான் அரசியல் வருவாங்க. அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம் இருந்து தான் அரசியல் வருவாங்க. இவர் அப்படி கிடையாது. கரண்டில் இருந்துக்கிட்டே அரசியல் பெரிய இது வந்து எந்த எந்த ஒரு நடிகரும் இந்த முடிவு எடுக்க மாட்டார். ஏன்னா விஜய்ங்கிறது எனக்கு நல்லவரை கெட்டவரை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் விஜய்ங்கிற ஒரு நபர் கரெக்டான டைமிங்கில் வந்து ஏன்னா பொசிஷனில் இருக்கும்போது வர்றதுங்கிறது அவ்வளோ முடிவு வந்து எல்லாருமே கரடான முடிவு. ஆனால் இந்த முடிவு வந்து எப்படி எடுத்தாருன்னு இல்லை, ஆச்சரியமான முடிவு தான் இது. அரசியல் தலைமைகள் எப்படி வேணாலும் மாறும். பார்ப்போம் என்ன பண்ணலாம். கண்டிப்பாக அதை பற்றி பேசணும், நம்ம பேசுவோம். இப்போ இந்த துறையில் இருக்க வேறு எந்தெந்த ஜோசியர்கள்லாம் நீங்கள் ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க? அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. நான் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மாமா மட்டும் தான் சொல்ல முடியும். நான் வேறு யாரையுமே கண்ணுக்கு முன்னாடி யாரையுமே சொல்ல முடியும். ஏன்னா நான் அவரை பார்த்து வளர்ந்தேன். ஏன்னா வேதரத்னம் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு நபர் வந்து ஏன்னா அவர் எழுதின எழுத்துக்கள் அப்படி எனக்கு வந்து ஆச்சரியத்தை தோணின விஷயங்கள் அவர் தான். மற்றபடி எனக்கு ஏன்னா எல்லாரும் நண்பர்கள், எல்லா ஜோதிடர்களும் எனக்கு நண்பர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அச்சய இலக்கண பத்திங்கிற முறையை நம்ம கடவுள் எதாவது எனக்கு கொடுத்ததை நான் மக்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. அவங்க எனக்கு பிடிக்கும், இவங்க பிடிக்காது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. யாரோடலாம் நீங்கள் நல்லா நட்போடு இருக்கீங்க? நிறைய எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு உதாரணமாக ஒரு 500 பேரும் என்னுடைய நட்பு வட்டாரத்துலாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருமே. தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அத்தனை ஜோசியருமே ஏஎல்பியும் அச்சயலக்கண பற்றி ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், மூர்த்தியை பற்றி தெரிஞ்சு எழுதியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. நிறைய ஃபோரம்ல எல்லாம் நம்மளை பற்றி எழுதியிருக்காங்க. இது அச்சயலக்கண பற்றி வயசோட லக்கணத்தை பற்றி எழுதுகிறாங்க, நல்லா வளருது, நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் சப்போர்ட்டும் நிறைய பண்ணுறாங்க, எல்லா ஜோதிடர்களும். ஏன்னா ஆய்வு கரெக்டாக இருக்குது, அந்த ஆய்வுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? இது வரைக்கும் மொத்தம் 8 புத்தகம் எழுதியிருக்கேன். 7 புத்தகம் வெளியில் வந்திருக்கு. இன்னும் 11 புத்தகம் பாக்கி இருக்குது. நமக்கு மொத்தம் 18 புத்தகம் எழுதணும். ஒவ்வொரு புத்தகத்துலேயும் வந்து நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அச்சய இலக்கணம்னா என்ன, அச்சய ராசினா என்ன, கோச்சாரங்களோட பயன்பாடுகள் என்ன, அச்சய பாவகம்னா என்ன, கிரகநிலைகளோட தன்மைகள் எப்படி இருக்குது, நட்சத்திரங்களோட தன்மைகள் எப்படி இருக்குது, அப்படி தனித்தனியாக இதில் கொண்டாந்துருக்கேன். இதுமாரி ஒவ்வொரு புத்தகத்தையும் இப்படி கொண்டாந்துருக்கிறேன். ஒவ்வொரு துறையில் இருக்க எல்லாரும் சந்திச்சுக்கிற மாதிரி ஜோசிய துறையில் இருக்க நீங்கள் எல்லாரும் சந்திச்சுக்கிறது உண்டா? நிறைய இருக்குது சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் சென்னை பெருங்குளத்தூரில் நிறைய நண்பர்களை நாங்கள் சந்தித்தோம். எங்கள் வீட்டிலே சந்தித்தோம். ஒரு 500 பேர் இருக்கும். நாங்கள் 500 பேர் இருக்கும். அவ்வளோ பேரும் சந்தோஷமாக ஒரு நாள் முழுக்க பெரிய சந்தோஷமாக. ஆனால் அச்சய இலக்கண பற்றி அலுவலக திறப்பு விழா நடந்துச்சு. அதுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாருமே வந்து அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. புத்தகம் படிக்கிறாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க பார்க்குறாங்க, வர்றாங்க, நல்லா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த சாஃப்ட்வேர் தான் சார் அவங்களுக்கு. ஏன்னா ரெடிமேடாகவே அவங்களுக்கு கையில் டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோன்னே அவங்களுக்கு டக்குன்னு அதில் சாஃப்ட்வேர் ஈஸியாக வந்துடுது. ஏன்னா கணக்கு போடுறது யாருமே ரெடியாக இல்லை சார். நீ கால்குலேட்டரில் கூட்டுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. நம்ம கால்குலேட்டர் எடுக்கிறவங்க ஃபோன் தான் எடுக்கிறோம். நீங்கள் கால்குலேட்டர் எடுத்தது ஒரு காலம் போய் இன்றைக்கி கால்குலேட்டர் இல்லை, ஃபோனில் கால்குலேட்டர் வந்துட்டு ஃபோனை தான் நம்ம எடுக்கிறோம். கால்குலேட்டர் பக்கத்தில் இருந்தாலும் ஃபோனை தானே எடுக்கிறோம். அப்படி தானே இன்றைக்கி மாறி போச்சு. அதுதான் இன்றைக்கி ஆண்ட்ராய்டும் சரி, ஐஓஎஸும் சரி. ஐஓஎஸ்லையும் இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே ஐஓஎஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இது பேசிக் சாஃப்ட்வேர், அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் 2மே இதில் வச்சுருக்குறோம். வேணுங்கிறவங்க பெய்டுலேயும் வாங்கிக்கலாம். ஜோசியராக இருந்தால் பெய்டை யூஸ் பண்ணணும். இல்லை நார்மலாக எனக்கு எதுவுமே வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து பேசிக்கே ஃப்ரீயாகவே இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு அடித்தாலே அது வந்துடும். என்னையை பொறுத்தளவுக்கு அது நல்லாவே பயன்படுது. அது ஈஸியாக கணக்கு இருக்குது. ஏன்னா டேட்டா பர்த்தை போட்டு ஜாதகம் எழுதி ஜாதகத்தை பிரட்டியெல்லாம் நீ பார்க்குறதுக்கு இல்லை. 6/6/1990 4:30 காலையில் சென்னையில் பிறந்திருக்காங்க, அவ்வளோதான். ராசி கட்டம் மேட்ச் இலக்கணம், இன்றைக்கி வயசு வந்து 30 வயசு அப்படின்னு டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கி இலக்கணம் ஏஎல்பி இலக்கணம், கடக இலக்கணத்தில் லக்கணாதிபதி சந்திரன் 11ல் இருக்குது, நல்லா இருக்குது. நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நட்சத்திரம், புதன் 11ல் இருக்குது. ப்ரொமோஷனை பற்றி கேள்வி, ஆமாம் சார் ப்ரொமோஷன் சார் 2 வருஷத்தில் வரும், இல்லைன்னா 2 வருஷத்தில் நீங்களே ப்ரொமோஷன் வந்துடும், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான் சார் பலன்.
எல்லாம் வந்துடும். அவ்வளோதான். இல்லை பலன் வராது, கணக்கு வந்துடும், நம்ம பலனாக மாற்றிக்கணும். எண்களாக கொண்டாந்தாச்சு சார் நிறைய விஷயங்களை, நியூமரிக்காக கொண்டாந்ததை தொட்டு தான் சார் நம்ம பலன் எழுத முடியும். இப்போயுமே நிறைய ஒரு 6-7 மாதமாக நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அதை வந்து கோடிங்காக எழுதுகிறோம். வேறு மாதிரி இந்த ஏஐயில் என்ன பண்ணுறோம், மிஷின் லேர்னிங் எம்எல் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் டேட்டா பர்த் டைம் பர்த் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஜோசியருக்கு என்னென்ன தேவைகள், கேள்வி என்ன பதில் என்னன்னு அதுவே இன்புட்டாக வந்துட்டு கொண்டாந்துட்டோம் நாங்கள். அதையும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து ரொம்ப சந்தோஷம். உங்களோட நேரத்தை எங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் சார்பாகவும் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களையும் வந்து இப்படி ஒரு நிகழ்வு உட்கார வச்சு எங்களுடைய நிகழ்வுகளையும் இவ்வளோ நேரம் கேட்டு, ஏன்னா ஒரு ஆய்வுங்கிறது யார் சார் அங்கீகாரம் கொடுப்பா? அங்கீகாரம் யார் கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த நிகழ்வு படித்தாலோ இல்லை அந்த ஜாதகத்தை பார்த்தாலோ இப்படி இருந்தால் தான் சார் அது பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து எங்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தது நாங்கள் தான் சார் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார்.